guys, welcome to Kutti Nila Kitchen and Vlogs. எப்படி நம்ம ஈஸியாக மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம், கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா தழை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 4 விசில் வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் செய்ய போகிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட மல்லித்தழை, புதினா தழை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம்.
நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.